ஒருமுறை பிரம்மா தேவன் மிகுந்த அகந்தையுடன் நடந்து கொண்டார். அவர் சொன்னதாவது, நானே இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கியவன், எனக்கு சமமானவர் யார்? இந்த அகந்தையைக் கண்டு சிவபெருமான் ஒரு சிறிய கூர்மையான நகத்தால் பிரம்மாவின் 5 தலைகளில் ஒன்றை வெட்டினார். இந்த வேகமான உக்கிரமான வடிவமே காலபைரவர் எனக் கருதப்படுகிறது. 2. காசியில் காலத்தை ஆளும் கதை. ஒருமுறை விஷ்ணுவும் பிரம்மாவும் சிவபெருமான் யார் என்பதை அறிய விரும்பினர். இந்த போட்டியில் பிரம்மா தவறாகப் பேசினார். இதனால் சிவபெருமான் பைரவராக உருவெடுத்து பிரம்மாவின் ஒரு தலையை வெட்டினார். இந்த தலையை அகற்ற முடியாமல் பைரவர் பல இடங்களுக்கு சென்றார். இறுதியில் திருவாரணியில் காசி அந்த தலையை விடுத்து அங்கு காலத்தை ஆளும் தெய்வமாக அழைக்கப்பட்டார். அதனால் அவரை காசி காலபைரவர் என்றும் அழைக்கின்றனர். 3. காலபைரவர் மற்றும் வீரபைரவர் யுத்தம். ஒரு சமயம் ஒரு அசுரன் வேதங்களை அழைக்க முயன்றான். அவனை எதிர்க்க வீரபைரவரும் காலபைரவரும் தோன்றினர். அவர்கள் இருவரும் அசுரனுடன் மோத இறுதியில் காலபைரவர் தனது திரிசூலத்தால் அவனை அழித்தார்.